வாழை இலை பாயாசம் செய்யலாம் வாங்க. அதுக்கு அரை முடி தேங்காய் துருவி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி முதல் பால் எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி 2வது பால் எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து அரைங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு இலையை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வடித்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா அடிச்சு விட்டு நல்லா வெந்து வந்தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவாங்க. இப்போ ஐஸ் டியூப் வந்து ஒரு பவுலில் மாற்றி விட்டுருக்க பாருங்கள். அதில் சின்ன ஒரு வடி ஜல்லியை வச்சுட்டு அந்த மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா சின்ன சின்ன பப்புள்ஸ் மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி நமக்கு வருங்க. எடுத்து காட்டுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் தண்ணிலாம் வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ஒரு கடாயில் பாருங்கள் 2வது பால் எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை கொஞ்சமாக சக்கரை போட்டு நல்லா அடிச்சு விட்டு அதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த ட்ராப்ஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் அதையும் சேர்த்து நல்லா அடிச்சு விட்டால் சூப்பரான வாழை பாயாசம் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.